ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதம் என்றாலே நம்முடைய ஜெயம் குடும்பத்திற்கு ஒரு புதிய தொடக்கத்தின் மாதம். ஆமென். புதிய தொடக்கங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் அவருடைய வல்லமையான வார்த்தையை நம்மிடத்துல இந்த மாதத்துக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்து, எபினேசராகிய கர்த்தர், இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தினேன், இனிமேலும் நான் உன்னை நடத்த போகிறேன், முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த போகிறார். ஆமென். அந்த விசேஷமான வார்த்தையோடு நாம் இந்த நாளில் இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜெய ஊழியத்தின் 2வது தமிழ் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் சகோதரன் பிரசன்னா அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். நம்ம அப்படியே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் கொடுத்த புதிய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசர், இனியும் எங்கள் ஒவ்வொரு வேளையிலும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அப்பா உம்முடைய வழியில் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் இந்த காலை வேளையில உம்முடைக்குள்ளாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆராதனை வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் தகப்பனே, இந்த நாளிலும் வெளிவரப்போகிற உடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையின் பலனும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர், அந்த வார்த்தைக்கு நேராய் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா. எபினேசர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம்னா அது அவருடைய சுத்த கிருபை. அவர்தான் நம்மை தாங்கினார், அவர்தான் நம்மை சுமந்தார், அவர்தான் நம்மை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த அற்புத தெய்வத்தை நாம் ஒரே குடும்பமாய் இணைந்து இந்த நேரத்தில் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை எடுத்து நடத்தும்படியாய் அக்கா அவர்களை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 84வது சங்கீதத்துக்கு நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Psalms 84, 84வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி உரத்த சத்தமாய் வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசிப்போமா? என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கும் வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே, செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில். ஆமென். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும்
கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் அப்படியே நாம் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகின்றோம். ஐயா, உம்முடைய வாசஸ்தலங்கள் எனக்கு இன்பமானவைகள் ராஜா. உம்முடைய வாசஸ்தலங்கள் எனக்கு இன்பமானவைகள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்பி பார்த்து நன்றி செலுத்துவோமா? நமக்கு நல்ல பலத்தை கொடுத்தாரே, நல்ல சுகத்தை கொடுத்தாரே, குறைவு இல்லாமல் நம்மை வழி நடத்தினாரே, அந்த தெய்வத்தை பார்த்து நன்றி நன்றி என்று சொல்ல போகின்றோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்தாரே, கால்நடையாய் நடந்த எங்களுக்கு வாகனங்களை நீர் கொடுத்தீரே. அப்படியே வாய்களை திறந்து நன்றி சொல்வோமா? இது யாரும் மௌனமாய் இருக்கிற நேரம் இது அல்ல ஐயா. அந்த வேளையில கூட ஆண்டவரே, சுவாமி அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே குடும்பம் என்று ஆண்டவரே எங்களை ஒருங்கிணைத்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரே, பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தீரே, ஒரு தொழிலை எடுத்து செய்ய, வியாபாரத்தை எடுத்து நடத்த கர்த்தர் நீர் கூட இருந்தீரே ராஜா. சத்துருடைய எண்ணங்கள், திட்டங்கள், கிரியைகளில் இருந்து எங்களை விலக்கி காப்பாற்றினவரே ராஜா. மருத்துவம் ஒரு காரியத்தை எதிராக சொன்ன பொழுது கர்த்தர் அந்த தீமையை நன்மையா எங்களுக்கு மாற்றி கொடுத்தீரே. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்வோமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. சொல்லுவோமா? ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. எனக்கு அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்வோமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. எனக்கு சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சொல்லுவோமா? சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. என் தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. ஒரு தாயை போல் தேற்றினீர், நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர். எல்லோரும் கரங்களை வைத்து சொல்வோமா? நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. என் தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. ஒரு தாயை போல் தேற்றினீர், நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர், நன்றி ராஜா, நன்றி. நன்றி, இது நன்றி சொல்லுகிற நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 என்று சொல்லுவோமா? ஐயா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாளை கொடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே. நன்றி 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 நன்றி. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். தாய் தந்தை நீரே,
எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பட்டேன், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பட்டேன் என்று சொல்லுவோமா? ஏல்பட்டேன், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை வாழ்த்தினீரே. என்றும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை வாழ்த்தினீரே. சொன்னதை செய்யும் அளவு. சொல்லுவோமா? எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பட்டேன், ஏல்பட்டேன், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும். எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். சொல்லுமா? உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாலும், எல்லா ஐஸ்வர்யம் யாவும் உற்சாகமாய் சொல்லுவோமா? ஐஸ்வர்யம் யாவும் பறித்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும். உற்சாகமாய் சொல்லுவோமா? Come on. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. இந்த உலகமும் மாமிசையும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும். எந்த நாளிலும், எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே ஏசு போதும்.
வந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே சொல்லுமா ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே போதுமே 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மொழியிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மொழியிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் சொல்லுவோமா எல்லா ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்ல முடியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை கைவிட்டதே இல்லை, என்னை கைவிட்டதே இல்லை ராஜா. அப்பா அந்த வேளையிலும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே என்னோடு கூட எபினேசராயிருந்து என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த யெகோவா ஈரேயா இருந்து என்னுடைய எல்லா பலவீனங்களிலும் ஆண்டவரே யெகோவா ராஃபாவா இருந்து சுவாமி வெற்றி சிறக்கும்படியாய் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறேன். அந்த தெய்வத்தை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை உயர்த்த போக்கின்றோம். இது யாரும் யாரையும் பார்க்கிற நேரம் இது அல்ல, இது நீயும் கர்த்தரும் மாத்திரமே. அப்படியே எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோமா? கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்வோமா? கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கலக்கமில்ல பயமும் இல்ல, கலக்கமில்ல பயமும் இல்ல, யெகோவா ஷம்மா கூட இருக்கிறீர், யெகோவா ஷம்மா கூட இருக்கிறீர். அடைக்கலமானவரே என்னை தாங்கும் தெய்வம் நீரே. சொல்லுமா? அடைக்கலமானவரே என்னை தாங்கும் தெய்வம் நீரே. அஞ்ச மாட்டேன் கலங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன் கலங்கவும் மாட்டேன், யெகோவா நீரே பார்த்து
அவர் ஆளுகிறார். Come on, சபையை சேர்ந்து சொல்லுவோமா? Come on, church. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பெரியவரே, கேருபீன்கள் சேராபீன்களும் ஆண்டவரே, தேவ பிரசனம் நிலம் இருக்கிற இந்த வேளையில் பரலோகத்தின் தெய்வம் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடிக்கும்படியாய் கடந்து வந்த தெய்வம் இப்பொழுதுமாய் குழந்தை பிரதிஷ்டை ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சபையே, அவரை உயர்த்த உயர்த்த உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்த தெய்வம் இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க அவர் திருக்கரத்துக்குள்ளாய் விட்டு கொடுக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் மீண்டுமாய் தூயரே என்று சொல்லி சத்தமாய் Sharaba kadura maladira. Innuma sarva mallavan neere tudiyumaki Sharaba lagadura tudiyumaki பரலோகம் கடந்து வந்திருக்கிறது. நம்மை சுற்றிலுமாய் தேவ தூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் நம் ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் அன்பு மகன் பிரின்ஸுக்கும் அன்பு மகள் ஹான்சிக்கும் கர்த்தர் ஈவாய் கொடுத்திருக்கிற இரண்டாவது குழந்தையை நாம் தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அழகான குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படியாய் இந்த பெற்றோர் சபைக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். குழந்தை பிரதிஷ்டை என்பது குழந்தைக்கு பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்ல, அல்லது ஞானஸ்தானத்துக்கு இணையானதும் அல்ல. தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காகவே இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக பெற்றோர் தங்களையும் குழந்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே
இந்த குழந்தை பிரதிஷ்டையின் அர்த்தம். அதைதான் இந்த அன்பு பெற்றோர் தன் குழந்தையை சபைக்கும் கர்த்தருக்கும் பிரதிஷ்டை செய்யும்படியாய் கர்த்தர் ஈவாய் கொடுத்த இந்த குழந்தையை கர்த்தருக்கே கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். அன்பு பெற்றோரே, நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யும்படியாய் நீங்க வந்திருப்பதின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை சபைக்கு முன்பாக காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் சபைக்கு முன்பாக தெரிவிக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலானது இந்த குழந்தை பாக்கியம். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம். கர்த்தாவே, நீர் இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொடுக்கிறோம் என்று உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையின் மீது நிறைவேறட்டும் என்றும் அந்த சிந்தையோடு கூட நீங்கள் இந்த வேளையில் தேவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உம்முடைய சித்தம் என் மகள் வாழ்க்கையில நிறைவேற, உம்முடைய கிருபை என் மகள் வாழ்க்கையில நிறைவேற உங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் அப்படியாக இருக்கட்டும். நீங்கள் இப்படியாக சொல்லும் பொழுது இந்த குழந்தையை கர்த்தரே வளர்க்க ஆரம்பிப்பார். அழகான இந்த குழந்தை வளர்ந்து நம் சபைக்கும் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்பொழுது ஒரு சில கேள்விகளை நான் பெற்றோருக்கு சபைக்கு முன்பாய் கேட்கிறேன். நீங்கள் ஆம் என்று இருவரும் பதில் சொல்லும்படி ஹான்சி மைக்க வைக்கமா சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக வாக்கு கொடுக்கிறீர்களா? சத்தமாக சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? வெட்டிங்ல சொன்னதா? இல்லையே, கேபிங் சொல்லியிருப்பீங்களே. கர்த்தர் நல்லவர். நாங்கள் முதலாய் பிரதிஷ்டை செய்த குழந்தை இந்த குழந்தை. இந்த ஊழியத்தில் இப்பொழுது இரண்டாவது குழந்தை. இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழி நடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சபைக்கு முன்பாக வாக்கு கொடுக்கிறீர்களா? சபைக்கு முன்பாக பெற்றோர்கள் இந்த குழந்தை நிமித்தம் கொடுத்த வாக்கின் நிமித்தம் இப்பொழுது இந்த குழந்தையை ஊழியர்களாய் நாங்கள் இருவரும் இசைந்து பிரதிஷ்டை செய்ய போகிறோம். இந்த குழந்தையை தேவ சமூகத்தில் நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் அழகாய் கொடுத்திருக்கிற, நாங்கள் அதிகமாய் நேசிக்கிற பிரின்ஸுக்கும் ஹான்சிக்கும் நீர் ஈவாய் கொடுத்த இந்த அருமை கெசியா பிரின்ஸுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேளையில் தேவ ஊழியனாய் சபை விசுவாசிகளோடு, சபை ஊழியர்களோடு, சபை மூப்பர்களோடு, பரலோகத்தின் தூதர்களோடு இசைந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கெசியா பிரின்ஸை நாங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, அன்பு மகள் வளர்ந்து வருகிற நாட்களில் உடைய திவ்ய பிரசனம் மகளை ஆட்கொண்டு நடத்த
இந்த நிமிஷம் தொடங்கி உம்முடைய நடத்துதல் பிள்ளை மீது கடந்து வர ஐயா, நீர் எப்படியாய் இந்த பூமியில் கடந்து வந்து திவ்ய ஞானத்திலும் ஆண்டவரே தாய் தகப்பன் கீழ்ப்படுதலிலும் வளர்ந்து வந்தீரோ, தேவ வார்த்தையில் எப்படி வளர்ந்து வந்தீரோ அவ்வண்ணமாய் மகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தில் யோபுக்கு அழகான மகள்களை கொடுத்து ஆண்டவரே கெசியா என்று பெயரிட்டவர். கெசியா என்பதற்கு துதி என்று அர்த்தம். துதியோடு கூட என் அன்பு மகள் வளர்ந்து வர துதியின் அபிஷேகத்தை இப்பொழுதே பிள்ளை மீது கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இன்னொரு அழகான வார்த்தை உண்டு. கெசியா என்றாலே திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம். இந்த குடும்பத்துக்குள்ளாய் சந்தோஷம், சமாதானம், சுகம், ஒருமனப்பாடு, ஏக சிந்தை மீண்டுமாய் திரும்ப பெற்றுக் கொடுக்கிற மகளாய் இருக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற திவ்ய பிரசன்னம் இந்த குழந்தை மீது அளவில்லாமல் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெசியா பிரின்ஸை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு பெற்றோரே, கெசியா பிரின்ஸை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் கர்த்தருக்கேற்ற ஞானத்திலும் நீங்கள் வளர்க்க தேவ ஊழியராகிய நாங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து மீண்டுமாய் உங்களிடமே நாங்கள் கொடுக்கிறோம். இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்ததின் மூலமாக இந்த குழந்தையை குறித்து உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகின்ற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தியுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் சபையும் சபை விசுவாசிகளும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நம்மில் யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒரு விசை கண்களை மூடி. தெய்வமே, குழந்தை பிரதிஷ்டையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில் வெளிப்பட்ட உம்முடைய மகிமை இன்னுமாய் ஆராதனை முழுமையாய் வெளிப்பட செயல்பட நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து இருக்கையில் அமருங்கள். ஜெயம் ஊழியத்தின் 2வது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தான் இந்த ஆராதனைக்கு முதல் முறையாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் சபையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்க ஆசைப்படுகிறோம். இந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். அன்பு சகோதரனுக்காய், அன்பு சகோதரிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் பலமாய் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்கள் கையில் ஒரு சிறு தாள் கொடுக்கப்படும். அதில் உங்கள் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை கொடுத்து செல்லுங்கள். அதோடு கூட உங்கள் ஜெப விண்ணப்பம் இருக்குமாயின் அதை எழுதி கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஆஃப்டர் சர்வீஸ் முடித்து எங்களை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து இருக்கையில் அமருங்கள். விசேஷமாய் குழந்தை பிரதிஷ்டை பிரின்ஸ் தம்பியுடைய குடும்பத்தாருடைய குழந்தை பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற அன்பு சித்தப்பா, சித்தி, சித்திகள், அப்புறம் தாய், தகப்பன் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சேலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, சித்தி சித்தப்பாலாம் வந்திருக்கிறாங்க. உங்களை பிரின்ஸ் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை சபையாராய் நாம் கவனிப்போம். ரோஸ்டர், செப்டம்பர் மாதத்துக்குரிய ரோஸ்டர் நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. உங்கள் பணிகளை நீங்கள் பார்த்து சந்தோஷமாய் ஊழியத்தை நிறைவேற்ற நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய திருச்சபையில் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற நாட்களில் வருகிற வியாழன், வெள்ளி, சனி நீல்கிரிஸ், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிறைவேற்ற இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வார நாட்களின் ஆக்டிவிட்டீஸை கூர்ந்து கவனிங்கள். ஒரு சில சேஞ்சஸ் செய்திருக்கிறோம், அதை கூர்ந்து கவனிங்கள். செவ்வாய் அன்று பெண்கள் ஜபம்
மாலை 6:30 தொடங்கி 7:30. எப்பொழுதும் பெண்கள் ஜெபம் மாலை 6 மணிக்கு ஆரம்பிப்போம். இனி வரும் காலங்களில் நம்மளுடைய நேரங்கள் 6:30 தொடங்கி 7:30 பெண்கள் ஜெபம் நம்முடைய திருச்சபையில் செவ்வாய் அன்று நடைபெறும். புதன் அன்று ஆண்கள் ஜெபம். எப்பொழுதும் வியாழக்கிழமை நடக்கிற ஆண்கள் ஜெபம் புதன்கிழமை மாற்றப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை ஆண்கள் ஜெபம் மாலை 6:30 தொடங்கி 7:30 நம்முடைய சபையில் நடைபெறும். விசேஷமாய் இந்த மாதம் தொடங்கி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறது நிமித்தம் வியாழக்கிழமை தோறும் குடும்ப ஜெபத்தை நம்முடைய திருச்சபையில் ஆரம்பித்திருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு காரியத்தை உன் சிந்தையில் நான் போடுகிறேன். எந்த கிறிஸ்தவனும் எப்பொழுது ஜெபிக்க மறக்கிறானோ, ஜெபிக்கிறதை எப்பொழுது விடுகிறானோ, அவன் செய்கிற மிகப்பெரிய காரியம் பாவத்திற்கு அவன் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கிறான். ஹலோ, நீ ஜெபத்தை மறக்கும் பொழுது, ஜெபத்து கொண்டிருக்கிற நீ ஜெப வாழ்க்கையை குறைக்கும் பொழுது பாவத்திற்கு அடித்தளம் போடுகிறாய். உன் வாழ்க்கையில் பாவம் மேற்கொள்ளாதபடி ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்தும் பொழுது பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அது நிமித்தம்தான் நாம் சபையில் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, வாலிபர்களுக்கு தனியாக, அதில் விசேஷமாய் இந்த வியாழக்கிழமை தோறும் குடும்பங்களுக்காய் பிரார்த்தனை செய்யும்படியாய் எப்பொழுதும் மாதத்தில் முதல் அதிகாலை ஜெபத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அறிக்கை செய்து ஜெபிப்பது உண்டு. அதை கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டது நிமித்தம் வியாழக்கிழமை தோறும் இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்ட குடும்பத்தின் பெயரை சொல்லி சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்து உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் நிலவுகிற பாவ காரியங்களை கடிந்தும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை கடிந்தும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை கடிந்தும், விசேஷமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்தும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் குடும்பத்திற்காக இந்த ஸ்தலத்தில் ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதுவும் மாலை 6:30 தொடங்கி 7:30. தயவாய் நீங்கள் பங்கு பெறும்போது உங்கள் குடும்பம் விடுதலை அடையும். உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படும். பாவத்தின் ஃபவுண்டேஷனை கர்த்தர் உடைப்பார். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுவார். தயவாய் கடந்து வாருங்கள். செவ்வாய், புதன், வியாழன், வியாழக்கிழமை குடும்ப ஜெபம் நம்முடைய சபையில் 6:30 தொடங்கி 7:30 நடைபெறும். வெள்ளியன்று யூத் கனெக்ட் நம்முடைய சபையில் மாலை 6:30 தொடங்கி 7:30 நடைபெறும். ஈவினிங்கில் எப்பொழுதுமே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் 6:30 to 7:30 PM நம்முடைய சபையில் நடைபெறும். விசேஷமாய் ஊழியர்கள் ஜெபம் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 தொடங்கி 11 மணி அளவில் நம்முடைய சபையில் நடைபெறும். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஊழியர்களும் ஊழியர்களோடு இசைந்து ஜெபிக்க விரும்புகிறவர்களும் நீங்கள் கடந்து வரலாம். சபைக்காக, ஊழியத்திற்காக ஜெபிக்க அந்த நாளை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்பை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். ஒரு சிலர் நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனங்கள் உங்களை வந்து அடையவில்லை என்று சொன்னால், குரூப்பில் இணைய விரும்பினால் சகோதரன் சைமன் மற்றும் ஹேனா சைமனிடம் உங்களை பேர் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சேர்ந்து நினைக்கங்கப்பா. இரண்டாவதாய், நம்முடைய திருச்சபையிலிருந்து என்னுடைய பர்சனல் ஃபோனில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம சபையில் நடக்கிறது என்பதை குறித்தாய் அறிவிப்பை நான் SMS ஆக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் உங்களை வந்தடையவில்லை என்று சொன்னால் தயவு செய்து சகோதரன் சைமனையும் ஹேனா சைமனையும் சந்தியுங்கள். மூன்றாவதாய், உங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளில் சபையிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் உங்களுக்கான வாழ்த்துதல் உங்களை மொபைலில் தொடர்பு கொண்டு வரும். அப்படியாக வரவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய பெயர், பிறந்த நாள், இல்லை என்றால் திருமண நாள் மற்றும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை எங்களிடம் கொடுத்து செல்லுங்கள். அதை நாங்கள் எங்களுடைய டேட்டாவில் ஏற்றிக்கொள்வோம். சரியாய் அந்த நேரத்தில் உங்களுக்கான வாழ்த்துதல் உங்களை நோக்கி கடந்து வரும். ஸோ தயவாய் நீங்கள் எல்லாரும் இதனாலும் வரலை, அதில் விசேஷமாக என்னுடைய நம்பர்லேருந்து மெசேஜ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ப்ராட்காஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். நீங்கள் சைமன்ட்ட அந்த நம்பரை வாங்கி அந்த நம்பரை நீங்கள் சேவ் செய்தால்தான் நான் அனுப்புகிற மெசேஜ் உங்களை வந்து அடையும். அது நிமித்தம் சைமன் ஹேனாவை சந்திங்க. எல்லாம் சைமன் ஹேனா தெரியலாம், திரும்பி பார்த்துக்கங்க, அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட பெயர் கொடுங்க.
இல்லை பிரதர் நான் அங்கே இவர்கிட்ட கொடுத்தேன், நான் வந்து ஜான்கிட்ட கொடுத்தேன், நான் பிரின்ஸ்கிட்ட கொடுத்தேன், நான் ராஜன்கிட்ட கொடுத்தேன்னா யார் ஃபோன் நம்பரையும் வாங்க மாட்டேன். நான் ஹேனா சைமன்ட்ட கொடுத்தா தான் வாங்குவேன். என்ன சைமன்? அப்புறம் எல்லாம் எல்லாருக்கும் சாக்கு இருக்குது, நான் அங்கே கொடுத்துட்டேன், எங்கேயும் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு நான் அறிவிப்பாக கொடுக்குறேன். சைமன்ட்டும் ஹேனாட்டையும் கொடுங்க. அந்த நம்பரை நாளைக்கே நாங்கள் எங்களுடைய சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கான மெசேஜ் சரியாய் நேர்த்தியாய் வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் தம்பி. அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், ஊழியத்தை குறித்தான அநேக வீடியோக்கள் யூடியூபிலும் மற்றும் ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் நாங்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் அநேகருக்கு ப்ரமோட் செய்து ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் விசேஷமாய் தேவ வார்த்தையை நீ அநேகருக்கு கொடுக்கும் பொழுது நீ தேவ பார்வையில் ஒரு ஊழியனாய் ஊழியக்காரியாய் நீ காணப்படுவாய். அந்த ஊழியத்தை செயல்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று தேவ சமூகத்தில் தன்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை செய்த பிரின்ஸ் மற்றும் ஹான்சி குடும்பத்தார் நமக்கென்று ஸ்நாக்ஸ் அவங்க ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆஃப்டர் சர்வீஸ் முடிந்த பிறகு நீங்கள் குழந்தையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி நீங்கள் ஸ்நாக்ஸை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சி நேரம். சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்பாய் கடந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா 1ஆம் தேதி நம்முடைய ஆனிவர்சரி தினத்தன்று நம்ம சாட்சி நேரத்தை ஒதுக்கலை. வாங்கண்ணா வந்துருங்க. சாட்சி நேரத்தை ஒதுக்கலை, இந்த நேரம் சாட்சி நேரத்தை ஒதுக்குகிறோம். சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாய் கடந்து வந்து சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் லார்ட். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ல போகிற சாட்சி, என்னால் இப்போ நிற்கவும் முடியல. ஏன்னா என் உடம்பு முழுசும் ஒரு அதிர்வில் இருக்கு. என்னால் பேசவும் முடியல. என் உடம்பு முழுதும் முழுமையான ஒரு, எப்படி சொல்றது, ஒரு வைப்ரேஷன். என்னால் இப்போ பேச முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் சித்தத்தோடு வந்து நின்றிருக்கிற விசுவாசத்தோடு அடியனோட சாட்சிய சபை முன்னாலும் ஊழியர்கள் முன்னாலும் பகிர்ந்துகிறேன். எனக்கு ஜூலை மாதம் முழுவதும் 2 காதுமே கேட்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது. ஜூலை மாதம் முழுசுமே 2 காதலையும் இங்கே தட்டினா தண்ணி சவுண்டு கேட்கும். அது எப்படி ஆச்சுன்னு தெரியல, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீட்லேயும் சொல்லியிருக்கேன். எனக்கு இங்கே தட்டினா தண்ணி சத்தம் கேட்குது, ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன், சுகம் தெரியல, வலி இருந்துகிட்டே இருந்தது. 2 காதுலேயும் வலி இருந்தது. என் அம்மா கிட்ட சொல்லி காதில் தண்ணி விட்டு பாருங்கள், உள்ளே ஏதாச்சும் இருக்கா. தண்ணியும் உள்ளே போல. தண்ணி விட்டால் அப்படி தண்ணி நிற்கிது, மறுபடியும் ரிவல்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜூலை மாதம் முழுசும் அந்த வலியாலே இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் தான் அண்ணாவோட பேசி எனக்காகவே அந்த ஈவினிங் ப்ரேயர் ஃபஸ்ட் வீக் ஈவினிங் ப்ரேயரை எனக்காகவே ஆண்டவர் கொடுத்தாருன்ற விசுவாசத்தோடு நான் நின்னேன். லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் ஈவினிங் ப்ரேயர் அண்ணா சொன்னார், இன்றைக்கி ஈவினிங் ப்ரேயர் வந்துட்டு ஹீலிங்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன விருப்பம் என்ன விண்ணப்பம் இருக்கோ வந்து கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் கேட்பார். ஈவினிங் ப்ரேயர் நான் வந்திருந்தேன். அண்ணா சொன்னபடி ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன விண்ணப்பம் இருக்கோ எல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னார். அந்த நேரம் சகோதரிங்கெல்லாம் இந்த பக்கம் நிற்க வச்சாங்க, சகோதரரெல்லாம் அந்த பக்கம் நிற்க வச்சாங்க.
அண்ணா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். அக்கா பாட ஆரம்பித்தாங்க. அண்ணா ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். கண்ணு மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அக்கா பாடுறாங்க. அக்கா பாடும்போது யாரும் கூட பாடாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன விண்ணப்பம் இருக்கோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேளுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு என்ன உங்களுக்கு வியாதி இருக்கோ நீங்கள் நினச்சி ஜெபிங்க. ஆண்டவர் அதை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சகோதரிங்களுக்காக ஜெபம் பண்ண இங்கே ஆரம்பித்தார். நானும் அங்கே நின்று 2 காதலையும் 2 பக்கமும் இப்படி கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அண்ணா இங்கே சகோதரிங்க கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு அங்கே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அண்ணன் என்னை தொடவே இல்லை, நான் அங்கேயே இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை இங்க சகோதரிங்களுக்கு அண்ணன் ஜெபிக்கும் போதே எனக்கு அங்க அற்புதமான சுகத்தை கொடுத்தார். 1 மாசம் முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் அந்த வலி எனக்கு வரல. கர்த்தர் நல்லவர். சுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் சகோதரிங்களுக்கு அண்ணன் ஜெபிச்சு முடிச்சார். சகோதரர்களை ராஜன் பிரதர் கூட்டிகிட்டு வர்றார், பிரின்ஸ் பிரதர் இந்த பக்கம். நான் கண்ணை மூடிட்டே தான் இருக்கேன். யாரோ என்னை கை தொட்டு கூப்பிட்ற போல இருந்தது. அந்த சுகத்தில் நான் அப்படியே ஆண்டவரோட நன்றியோட நின்றுட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தீங்களே, நன்றி. இப்போ நான் அண்ணா கிட்ட போகிறேன். எனக்கு சுகம் கிடைச்சது. ஆனால் அண்ணா கிட்ட ஜெபிக்க போகிறேன். என்னோட வேண்டுதல் என்னவா இருக்கும்? ஆண்டவரே எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, நீங்க மகிமையின் தேவன். ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த பரிமாணத்தை கொடுங்க. மோசேயோடு முகமுகமா பேசின தேவன், நான் உங்க தரிசனத்தை பார்க்கணும், எனக்கு நீங்க வெளிப்படுங்க. அப்படி கேட்கும்போது அப்படியே அதே நோக்கத்தோட அண்ணங்கிட்ட வந்தேன். அண்ணன் என் தலையில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். அண்ணன் ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஆண்டவரோட உணர்தல். ஆண்டவர் அண்ணன் ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற சகோதரர்களுக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அந்த பக்கம் தள்ளி போயிட்டேன். தனியாக நின்று ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி 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 நன்றி, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி, ஆண்டவரே நன்றி நன்றி, சோத்ரம் தோத்ரம் 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 சொல்ல ஆரம்பிச்சு என்னால் என்ன அப்படியே ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அற்புதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கண்ணில் காமிச்சார். அந்த நிகழ்ச்சி, அந்த தரிசனம் என்னாலே நம்ப முடியல. அப்படியே ஆண்டவர் அப்படியே நான் நன்றி சொல்ல 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 என் கண் முன்னாடி அப்படியே நினைவில் இதே இடத்துல ஒரு வெண்மையான உருவம் கண்ணுக்கு தெரியுது. கண் எதிரில் அப்படியே பார்க்குற மாதிரியே தெரியுது. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரே இது என்ன தரிசனம், நான் தகுதி உள்ளவனா அப்படி நினச்சி அப்படியே ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 அப்படி அப்படியே பியூர் ஒயிட் வெண்மையான ஒரு உருவம். அந்த உருவம் அப்படியே பிரகாசமாக இருக்கு. ஆண்டவரே இது என்ன கனவா, இது நினைவா? அப்படி அப்படியே உடம்பெல்லாம் எனக்கு சிலுத்து போயிட்டு என்னை அந்த நினைவிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் உருவம் மாதிரியே தெரியுது. அப்படியே அந்த உருவத்தை சுற்றி ஒரு பவர்ஃபுல் ஒயிட் அப்படியே பிரகாசமான ஒரு ஒளி. ஆனாலும் மாம்சமால நமக்கு அதை நம்ப முடியலையே. கண்ணை திறந்து பார்க்கலாமா, கண்ணை திறந்து பார்க்கலாமான்னு என் உள் மனசு தோணுது. கண்ணை திறக்கலாமா அப்படின்னு இருந்தாலும் சரி பார்க்கவே பார்க்கலாமே, என்னதான் நடக்குது? அந்த உருவம் உண்மையா பொய்யா பார்க்கலாம்.
அப்படி கண்ணை திறந்து பார்த்தா, ஐயோ, என்னால இப்பவும் அதை நினைக்க முடியல. அண்ணா முதுகு பின்னாடி அந்த உருவம் அப்படியே நிக்குது. அண்ணா பிரேயர் பண்ணிட்டு இருக்கார். அண்ணா முதுகு பின்னாடி அந்த உருவத்தை கண்ணு முன்னாடி கண்ணை திறந்து பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து அலறி போய், ஆண்டவரே ஆண்டவரே, என்னால முடியலன்னு அப்படியே கண்ணை மூடிட்டேன். என்னால பார்க்க முடியல. அந்த உருவம், அந்த வெளிச்சம் எனக்கு அப்படியே கண் முன்னாடி எப்பவுமே நிக்குது. சபைக்குள்ளாலே வந்து கண்ணு மூடி கண் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த மகிமையான பிரசன்னம், அந்த மகிமையான ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு என்ன சொல்ல வைக்குது. தகுதி இல்லாத இந்த அடியனுக்கு எதற்காக அந்த தரிசனம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அளவுக்கு எனக்கு எதனால் அந்த ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, நேற்றிலிருந்து நைட்டெல்லாம் ஆண்டவரே நான் நாளைக்கு உங்கள் மகிமைப்படுத்த, ஆண்டவரே கர்த்தாவே நான் சபையில் சாட்சி சொல்ல போகிறேன், நீங்கள் என்னோட கூட இருங்க, ஆண்டவரே நீங்கள் வார்த்தையை கொடுங்க அப்படின்னு ஜெபத்திலேயே இருந்து ஆண்டவரே அப்படின்னு இப்போ வந்து நிற்கிறேன். அக்கா ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மாம்சத்தில், பாவியான மாம்சத்தில் இதை நம்ப கூடாதபடி ஆண்டவர் வந்து மற்ற சத்துருக்கள் என்னை காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். இப்பவும் அந்த அவன் நம்பிக்கை ஆண்டவரே அப்படின்னு நான் ஸ்தோத்திரம் பண்ணி அக்கா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சந்தேகம், ஆண்டவரே அன்னைக்கு நீங்க தரிசனத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு நான் அதை சாட்சியா சொல்ல போறேன். இப்பவும் மாம்சத்தில் நினைக்கிறேன், இப்போ அந்த தரிசனம் மறுபடியும் கிடைக்குமா? இப்போ ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது, அக்கா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அதை நினைக்கிறேன், மறுபடியும் அந்த தரிசனம் எனக்கு கிடைக்குமா? ஆண்டவரே இந்த சபையில் மறுபடியும் அந்த தரிசனத்தை நான் பார்ப்பேனா அப்படின்னு நான் நினைக்கும் போது, அக்கா ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் என் உடம்பு இப்போ நடுங்குது. அக்கா முன்னாடி ஆண்டவரே 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 நான் ஸ்தோத்திரம் பண்ணி நிற்கிறேன். அந்த நாளில் அண்ணா ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது வெண்மையான ஒரு உருவம், ஆண்டவரே தரிசனமாக இங்கே கொடுத்தீங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் அக்கா முன்னாடி நின்று அபிஷேகத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி நிற்கும் போது அக்கினி அபிஷேகம் இந்த இடத்துல அப்படியே ஒரு நெருப்பு குழம்பு எழும்பினது போல அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஆண்டவரே அன்றைய நாளிலே மோசேவுக்கு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைய நாளில் அக்கா மூலமா இந்த இடத்துல அக்கா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கினி அபிஷேகத்தை இப்போ இந்த ஆராதனையில் ஆண்டவர் அபிஷேகத்தோடு கண் முன்னாடி நின்னார். கண்ணை மூடிட்டு அதனால திறக்கவும் முடியல, என்ன உடம்பு நிற்கவும் முடியல, என் உடம்பெல்லாம் அதிருது, என் உடம்பெல்லாம் நிற்க முடியல. அந்த பிரசன்னத்தில் என்னால் அக்காவை பார்க்கவே முடியல. இந்த இடத்துல அந்த அக்கினி குழம்புக்குள்ள தான் அக்காவே நின்று இருந்தாங்க. அப்படியே ஒரு மகிமையான பிரசன்னத்தை இப்போ இந்த ஆராதனையில் ஆண்டவர் அற்புதமாக கொடுத்தார். அற்புதமாய் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்காக கூடான கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஆண்டவர் அடியனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த அற்புத அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடியனுக்கு கொடுத்த கிருபை ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடியனுடைய துதி கன மகிமை யாவும் ஆண்டவருக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அன்பு சகோதரன் வாழ்க்கையில் அவர் தரிசனமாய் கடந்து வந்து ஆவிக்குரிய கண்களை திறந்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். சகோதரனை போல அநேகர் இந்த ஸ்தலத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறீர்கள். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இறங்குகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தெய்வத்தினாலே மாத்திரம் ஆகும். ஆமென். சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவன் எங்களை குடும்பமாக ஒரு சாட்சியாக இங்கே நிறுத்துறதுக்காக நான் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி எங்கள் சாட்சியே வந்து எங்கள் கெசியா குட்டியை பற்றி தான். தேவன் இந்த நாளிலும் எங்களை மீண்டுமா குடும்பமாக ஒரு +1 அடிஷனோடு இங்கே சபையில் கூடி வர கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கெசியாவை நாங்கள் சுமக்க ஆரம்பித்த நாள்லேருந்து தேவன் எபினேசராக இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தி இருக்கிறாரு. பல சூழ்நிலைகள் இருந்தாலும், இழப்புகளை நாங்கள் பார்த்தாலும்
தேவன் மீண்டுமா பேரின் அர்த்தம்படி காட் இஸ் ரெஸ்டோர் அண்ட் ரெஸ்டோரிங் எவ்ரி திங் பேக் இன் டு அவர் லைஃப் அப்படின்றத நாங்கள் சாட்சியாக இந்த நாளில் இங்கே நின்று நாங்கள் அறிக்கை செய்வோம். அவர் நல்லவராக இருந்திருக்காரு எங்கள் வாழ்க்கையில். அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்குறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு வந்து டெலிவரிக்கு போனோம், ஜெபிச்சுக்கிட்டே போனோம். பாப்பா பிறந்தா கையில் கொடுத்தாங்க, எல்லா செக்கப்ஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இருந்தோம் வந்தோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் அடுத்த ஃபாலோஅப் செக்கப்ஸ்லாம் போகும்போது தான் தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா அங்கே இருந்த நர்சஸ் எல்லாம் எங்களை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்க்க என்னோடய ஹெல்த்தை செக் பண்ண எல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. அந்த 1 வீக் டைமில் பாப்பா பிறந்த அந்த 1 வீக் டைமில் ஒரு 5 to 6 குழந்தைங்க இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தங்க தான் குழந்தை பிறந்த உடனே 10 நிமிஷத்தில் கையில் வாங்கிக்கிட்டீங்க, குழந்தையோடையே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பல குழந்தைங்கள் ஏதோ சேலஞ்சஸோடு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பெற்றோர் கைகளுக்கு கடந்து சென்றாங்க. ஆனால் எங்கள் கையில் தேவன் வந்து பாப்பா பிறக்கும் போதே நேர்த்தியாக பூரணமாக ஒரு குறையின்றி அவள் எல்லா விதத்துலேயும் டாக்டர்ஸ் வந்து அவள் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் அவளை வந்து எங்கள் கைகளில் கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைக்காக, எங்களோட குடும்பத்துக்காக, என்னோட ஹெல்த்துக்காக ஜெபித்துக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட ப்ரேயர், உங்கள் சப்போர்ட், எப்போவுமோ எங்களை கால் பண்ணி என்கொயர் பண்ணுறது, எங்களுக்கு அம்மியாக சமைச்சு கொடுக்கறது எல்லாமே இந்த சபையிலேருந்து தான் வந்தது. அது எல்லாத்துக்காகவும் நாங்கள் இந்த வேலையில் குடும்பமாக நன்றி செலுத்துக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தர் தாமே சாட்சியை ஆஸ்வதிப்பாராக. ஃபெய்த் ஹோப் லவ் ஸ்டோர் இன்று திறக்கப்பட்டிருக்கும். சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். நேரம் குறைவாக இருப்பது நிமித்தம் நாம் சாட்சி வேலையை நிறைவு செய்கிறோம். ஃபெய்த் ஹோப் லவ் ஸ்டோர் இன்று திறக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி பயன்பெறுங்கள். மீதமுள்ள பகுதியை நான் சகோதரன் கரத்தில் நான் கொடுக்கிறேன். நாம் அடுத்ததாய் காணிக்கை பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து தரும்படியாய் சகோதரன் ஜினோ மார்டின் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து காணிக்கை பாடலை சகோதரன் நிக்சன் அவர்கள் பாடும்போது நீங்கள் இருக்கிற இடங்களிலே காணிக்கைகள் எடுக்கப்படும். எல்லோரும் காணிகளை கரங்களை ஏந்தி கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக காணிக்கையோடும் பாதத்தில் வந்திருக்கிறோம். சுவாமி, முண்டமாய் நடத்த வந்த தேவன் இனிமேலும் நடத்த போவதற்காய் எங்களை எப்பொழுதும் எபினேஸ்வரா எங்களுக்கு இருக்க போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து தகப்பனே, இந்த இடத்துல எங்களுக்கு நிற்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரலோகத்தின் பொக்கிஷத்திலிருந்து கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு சிறு பகுதி காணிக்கை செலுத்த வந்திருக்கும் சுவாமி. தசமவாக காணிக்கைகளோடு தகப்பனே, முதற் பலன் காணிக்கைகளோடு தோத்திர காணிக்கைகளோடு பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கருத்தில் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமான ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஊழியத்திற்கு நான் ஆசீர்வாதம் இருக்க கிருபை கொடுங்க தகப்பனே. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. சமாதான பணங்களை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒத்தல் பைகளை கத்தர் அடைத்து இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக எங்களை எல்லாவற்றையும் நிறுத்தி வைக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கருத்து கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மிக்க செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆயிரம் ஆயிரம்
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என்னை மாறாமல் மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என்னை மாறாவின் மாற்றும் மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என
கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் நம் மத்தியில் இருக்கிற ஆரன் தம்பி, நீ முன்பாய் கடந்து வா. மகன் வாழ்க்கையில் படிப்புக்காய் வருகிற வாரத்தில் ஜெர்மனி தேசத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறான். அவன் பெங்களூரில் நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறான். ஸோ வருகிற வாரம் நம்முடைய சீலா மனோரஞ்சித்தினுடைய மகன் செல்வராணியோடைய அம்மாவுடைய பேரன், இந்த மகன் வருகிற 3 மாத காலம் நம்மை பிரிந்திருக்க போகிறான். மகன் நம்மை மாத்திரமல்ல குடும்பத்தாரையும் பிரிந்திருக்கிற நாட்களில் கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய துணை, அன்பு மகனோடு கூட ஆரன் திவாகரோடு கூட இருக்க நாம் எல்லோரும் ஒருமித்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். உங்களுடைய கரங்களை மகனுக்கு நேராக நீட்டிக் கொள்ளுங்க. இப்பொழுதுமாய் மகன் மீது திவ்ய கிருபை கடந்து வர, திவ்ய பலன் கடந்து வர. டர்ன் பண்ணுப்பா, இங்கே திரும்பிக்க சொல்லும். ஓகே, மகனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். பரத்திலிருந்து மகனுக்கு ஒரு ஒத்தாசை உண்டாக. எபினேசர், நீர் உதவி செய்கிற தெய்வமாய் சபையிலும் சபை ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டவர். மகன் வாழ்க்கையிலும் வெளிப்பட, மகன் எங்களை பிரிந்திருக்கிற நாட்களில் நீரே மகனுக்கு உதவியாளராய் இருக்க நாங்கள் சபையாய் மகனை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். எங்களை பிரிந்திருக்கிற காலத்தில் நீரே பெற்றோராயிருந்து, ஆண்டவரே குடும்பத்தாராயிருந்து, நாங்கள் ஜெபிக்கிற ஊழியர்களாய் நீரே இருந்து மகனை நடத்த நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். 3 மாத காலம் தன்னுடைய படிப்பை அழகாய் நேர்த்தியாய் தேவ ஞானத்தோடு நிறைவு செய்து மீண்டுமாய் இல்லம் திரும்ப சபையில் கடந்து வந்து எங்களோடு இசைந்து ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மகனை மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒரு விசை கண்களை மூடி பரலோகத்தினுடைய சத்தத்தை நம் செவிகள் கேட்க நாம் இப்பொழுது விட்டு கொடுக்க போகிறோம். தெய்வமே பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் அவர் சத்தத்துக்கு நேராய் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் மானிடே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் பேசும் சாமி, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு மாதமும் அவருடைய வார்த்தையினால் நம்மளை நிரப்பி போஷித்து நடத்துகிற தெய்வம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்திக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் அழகான ஒரு வார்த்தை கொண்டு பேசினார். விசேஷமாய் நேற்று மாலை எபினேசராய் வெளிப்பட்ட தெய்வம் உன் வாழ்க்கையில எபினேசராய் வெளிப்பட ரூத்திடம் உள்ள கிரியையை நம் மத்தியில் பரலோகம் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை இப்படியாக நிறைவு செய்தோம். இன்று உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கிரியை எபினேசர் உன்னோடு கூட செயல்பட விட்டு கொடுக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவதாய், கிறிஸ்துவ ஜீவியத்தில் சிறையிருப்போடு கூட வாழுகிற ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்சி பெற்று அவர்கள் வெளியே வர இந்த செய்தி உதவியாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தையை கொடுக்கிறேன். நாம் 1ஆம் தேதி ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது நம்முடைய முதல் ஸ்கிட் என்னது? சிறையிருப்பை குறித்தான ஒரு நாடகத்தை பார்த்தோம். அப்பேற்பட்ட சிறையிருப்புகள், அந்த சிறையிருப்பு எப்படி என்றால், தனக்குள்ளாய் இருக்கிற சிறையிருப்பை அறியாத குடும்பத்தார்
ஒரு சிலர் தன்னுடைய சிறையிருப்பை அறிந்தும் சிறையிருப்போடு வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளிவரத்தக்கதான ஒரு செய்தியை தான் கர்த்தர் இந்த நாளில் சபைக்கு கொடுக்க போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபினேசரை குறித்து நாம் அநேக சத்தியங்களை நேற்றைய தினம் கற்றுக்கொண்டாலும் இன்றைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை நாம் எப்படி அகற்ற முடியும், எபினேசர் எப்படி 100% நம் வாழ்க்கையில செயல்பட முடியும் என்பதை இந்த செய்தி மூலமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 7:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, இந்த வார்த்தைக்கு முன்பான சம்பவத்தை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சவுண்ட் கட்டா இருக்கா? வெளியே கட்டா இருக்கா? சரி. இந்த சம்பவத்திற்கு முன்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சாமுவேலை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? எங்களுடைய தேவன் சொன்னபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வார்கள் என்று அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். ஆனால் ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன சிறையிருப்பு? பெலிஸ்தியர்களுடைய தாக்கத்தின் நிமித்தம். பெலிஸ்தியர் என்றாலே திருடர்கள். அவர்கள் அவர்களுக்குள்ளாய் இருக்கிற சகல நன்மைகளையும் சந்தோஷத்தையும் பிடுங்கி கொண்டு ஜனங்களுக்கு துக்கத்தையும் துன்பத்தை மாத்திரம் கொடுத்து வந்த காலம் அது. அது நிமித்தம் அந்த சிறையிருப்பு தாங்க முடியாமல் அவர்கள் கர்த்தரிடம் முறையிட்டார்கள். அடுத்தது கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்று தனக்கு கொடுப்பவரிடம் முறையிட ஆரம்பித்தார்கள். நம்ம சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜோம் பண்ணுவீங்க. பிரச்சனை சொல்லி அர்த்தம் எங்க வருவீங்க? அண்ணாக்கா உங்கள்ட்ட ஷேர் பண்றோம், ஜோம் பண்ணுங்க. இது இயற்கையான காரியம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தேவனிடமிருந்து மறு உத்தரவு வாங்கி கொடுக்கிற சாமுவேலிடம் வருகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் அந்த நாட்களில் நியாயாதிபதியாகவும் அவர் அந்த ஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப எல்லா இஸ்ரவேல் குடும்பத்தாரும் தன்னை சுற்றிலுமாய் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட குடும்பத்தார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தார். ஆனாலும் பெலிஸ்தரின் நிமித்தம் நெருக்கத்துக்குள்ளாய் சிறையிருப்புக்குள்ளாய் அகப்பட்டவர்களாய் பரலோகத்தை நோக்கி முறையிடுறாங்க. அப்ப கர்த்தர் அதற்கான ஒரு ஆலோசனையை சாமுவேல் மூலமாய் மறு உத்தரவாய் கொடுக்கிறார். இன்று அந்த வார்த்தை தான் சபை நீனும் நானும் தியானிக்க போகிறோம். இப்பொழுது மீண்டுமாய் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர், நல்லா கவனிங்க, ஒரு 4 காரியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பேசி அதன் பிறகு ஒரு கமா போட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது. எப்பொழுதுதான் அது தெரியும். எப்பொழுது? இந்த முன்பாக இருக்கிற 4 வசனம் தான் இன்னைக்கு உன் சிறையிருப்பை உடைக்கத்தக்கதான கீ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 4 கதவை வச்சு இந்த பில்டிங்கை பூட்டியாச்சு. 4 கதவை பூட்டின கீ என் கையில 4 இருக்கு. யாரெல்லாம் இங்க கதவு கீ வேணுமோ, இந்த கீ எப்படிப்பட்டது நீ தெரிஞ்சுக்கிட்டீனா அந்த கீ உனக்கு கொடுக்கப்படும். அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த 4 கீயை நீ என்ன வார்த்தை பரலோகம் சிறையிருப்பை உடைக்க கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டால், அப்ப வசனம் சொல்லுது அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கை. அவர் யாரா? உன்னால பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. உன் சிறையிருப்பை உன்னால உடைக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்ல. நல்லா தெரிஞ்சுக்க, உன் சிறையிருப்பை உடைக்க ஒரே தெய்வத்தால முடியும். அவர் தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை உடைக்க அவரால் மாத்திரம் தான் முடியும். அதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவர் உங்களை, அவர் எவர்? கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணி கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 4 காரியங்கள் இன்று அந்த 4 ரகசியத்தை கற்றுக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில சிறையிருப்புக்குள்ளாய் நீ போகாதபடியும், இந்த வேளையில் சிறையிருப்புக்குள்ளாய் நீ இருப்பாய் என்றால் அந்த கீயை வாங்கி ஓபன் பண்ணி நீ வெளியே வர போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ வெளியே வந்தினா எபினேசர் உன் கூட நித்தியமா உன் கூட டிராவல் பண்ண போறார்.
நீ அவரை காணும் வரலும் உன் கூட தான் இருக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது மீண்டுமாய் வசனத்தை வாசிக்க போகிறோம். சாமுவேல் என்ன சொல்றாரு வாசிமா. அப்பொழுது சாமுவேல், இன்னைக்கு ஒரே வசனம் தான், நிறைய வசனத்தை கொடுக்க போறது இல்ல. ஒரு வசனத்தை உன் இருதயத்துல வச்சிட்டீன்னா உன் வாழ்க்கையில சிறையிருப்பே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பெரிய டீச்சிங் இல்ல, சிம்பிள் டீச்சிங் ஏத்துக்க. இன்னைக்கு நீ விடுதலையோட கூட இந்த ஆராதனையை முடிஞ்சு வீட்டுக்கு போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் அதே 1 சாமுவேல் 7:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும், நல்லா கவனிங்களேன். என்ன முதல்ல ஆரம்பிக்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேல் அப்பாவை மாத்திரம், இஸ்ரவேலுடைய அம்மாக்களை மாத்திரம், இஸ்ரவேலுடைய கணவன்களை மாத்திரம், இஸ்ரவேலுடைய மனைவிகளை மாத்திரம், இல்ல இல்ல இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை மாத்திரம். குடும்பம்னா என்ன செந்தில்? நீங்க, உங்க மனைவி, உங்க பையன். இன்னைக்கு என்ன தெரியுமா, கிறிஸ்துவ ஜீவியத்தில் இன்னைக்கு அநேகர் செய்யற தவறே தான். ஜெயம் ஊழியம் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க ஊழியம் வந்து குடும்ப ஊழியம், எங்க அண்ணாக்கா சேர்ந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. சரி, நாங்க இருக்கிறோம், ஓகே, நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல கஷ்டமா இருக்கா? சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நேற்று தினம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்ன மீட்டிங் நடந்துச்சு இமானுவேல் ஸ்டீஃபன்? என்ன ஆசீர்வாத கூட்டம்? வாலிபர்கள் ஆசீர்வாத கூட்டம், கணவன் ஆசீர்வாத கூட்டம் இல்லையே. எதை நடத்தினோம்? குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்த 90% இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. இங்க கேட்கலாம், ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், இமானுவேல் ஸ்டீஃபன் எந்த மீட்டிங் முதல்ல வந்தீங்க? குடும்ப ஆசீர்வாத கூட்டம், ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்ல தான் அந்த கடைசியில் உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? நான் கரெக்டாக உங்களை பார்த்தேன். நான் சிலர் மட்டும் என் கண்ணில் மாறவே மாட்டிக்குவீங்க. எப்படியாவது ஆண்டவர் ஆத்மா கொண்டு சபையில் உட்கார வச்சிருவார். அது ஆனல்ட்டு ஆரம்பிச்சது, இன்னைக்கு மறக்க மாட்டேன். முதல்ல ஆனல் வந்து குடும்ப ஆசை கூட்டத்தில் பின்னாடி உட்கார்ந்துருந்தார். சபையில பார்த்துருக்கேன், ஆனால் ஆனலை பார்த்ததில்லை. அவர் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார், நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். எங்களுக்குள்ள ஆவிக்குள்ள ஒரு காரியம் ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சபையில் அவர் மூப்பராகவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல இமானுவேல் உட்கார்ந்து இருந்தாரு, அப்படியே எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. இன்னைக்கு ஆராதனை வீரனா சபையில் இருக்கிறாரு. எல்லாம் கர்த்தருடைய செயல். நன்றாய் கவனி. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில தான் அநேக சகோதரிகள் ஓடி வருவாங்க. அண்ணாக்கா, என் கணவருக்காக ஜெபிங்க, அவர் என் சரியாவே நேசிக்கிறது இல்லை. நாங்க பாருங்க தனியா வீட்டில் இருக்கிறேன். அப்படியாம்மா, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துவார். கணவன் வருவாங்க, மனைவி வருவாங்க, பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா எல்லாமே ஸ்மூத்தா மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏங்க இன்னைக்கு எனக்கு வீட்டில் துணி துவைக்கிற வேலை இருக்கு, பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, இல்லை நான் இப்போ புதுசாக ஜாபுக்கு போயிட்டேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்லைனா அந்த கணவர் சொல்லுவார், மா எவ்வளவு நாள் தான் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு ஃபேமிலியா போகணும், இன்னைக்கு நீ போயிட்டு வா. யாரு யாரு? நன்மை பெற்றுக்கொண்டவங்க. எங்க? தேவ சமூகத்தில் குடும்பமா நன்மை பெற்றுக்கொண்டவங்க. ஆனா வேதத்துல வசனம் இல்ல. அந்த வசனம் இருந்தா நல்லா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எதுல ஆசீர்வதித்து அவங்க பின்மாற்றம் அடைகிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்ட வாங்கிருங்க அப்படின்னு வசனம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. எதுக்குப்பா வம்பு, கொடுத்தது ஆண்டவர் புடிங்கிட்டாருனா அப்படிதானே? ஆனா நம்ம இரக்கமுள்ள தெய்வம் தான், கிருபை உள்ள தெய்வம் தான். நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், ஆனால் நியாயாதிபதி என்று மறந்துடாத. அவர் பட்சிக்கிற அக்னின்னு மறந்துடாத. அவர் நியாயாதிபதியா வந்த அவனுக்கு நியாயம் அவர் செய்யாதிருப்பாரோங்கிற வசனத்தின்படி நீ செய்ததுக்கெல்லாம் நியாயம் செஞ்சாகணும். நீ என்னென்ன காரியத்தெல்லாம் சரியோ டிவியில் ஓடும். இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்லாம் எல்லாம் முன் உதாரணமாக காமிக்கிறாங்க. எல்லாருமே அங்கே தேவனுடைய சமூகத்தில் போனோன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஓடும். அதை கூட நாடகமாக போட்டாங்க நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இவங்க டீம் போட்டாங்க, நாடகமாக போட்டாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படிதான். நீ சிந்திக்கிறதுக்கு மேல் அப்பாற்பட்டு சிந்திக்கிறவர் கர்த்தர். நன்றாய் கவனி. இன்னைக்கு அந்த காரியத்தில் எதை சொல்லி கர்த்தர் பக்கமா வந்தோமோ அதுல குறைவா இருக்கிறோம். இல்ல ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் என் பொண்ணு 5வது 6வது வந்தப்பெல்லாம் நான் கூட்டு வந்தேன், இப்போ என் பொண்ணு டியூஷன் போகணும்,
ஏன்னா 10th வரப்போகுது, 12th வரப்போகுது, என் பொண்ணு ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், என் பையன் ஸ்பெஷல் கிளாஸ் போகணும். அப்பா எவ்வளோ கேர்ரா. ஆனா அப்படியே ஒரு 20-30 வருஷம் யோசிச்சு பாரு, உன் பொண்ணோட 10th அப்ப ஸ்கூலுக்கு பாதி நாள் போயிருக்க மாட்டேன். மேபி 12th எழுதும் போது ஒரு பேப்பர்ல கூட கோட்டை விட்டுருக்கலாம். அது திருப்பி எழுதி டிகிரி படிச்சு உன்னை இன்னைக்கு சமுதாயத்துல ஆளாக்கி வைத்துக்கிறது கர்த்தர் தானே. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நான் என் பிள்ளைய இப்படி நடத்த போறேன், நான் என் புள்ள வாழ்க்கையை டிசைன் பண்ண போறேன். தயவு செய்து சொல்றேன், உன் பிள்ளைய இன்னைக்கு எப்படி இந்த பெற்றோர் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்ய கொடுத்தாங்களோ, இன்னைக்கு அநேக நேரமா செய்கிறோம். பிள்ளைய கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம். என்னது, நான் என் பிள்ளைக்கு டிசைன் பண்றேன், என் பிள்ளைக்கு மூக்கு கொஞ்சம் மாத்துறேன். யாராலும் மாற்ற முடியுமா? இன்னைக்கு பாருங்க, அந்த அழகான குழந்தைய தூக்குறேன், ஆண்டவரே இந்த காது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்ல முடியுமா? பிரின்ஸ்னாலே முடியாது, ஹேண்ட்ஸினாலே முடியாது. அதை கொடுத்தது மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் ஏன் உங்க வாழ்க்கையில, குழந்தைங்க வாழ்க்கையில நீங்க டிசைன் பண்ண விரும்புறீங்க? ஆண்டவர்கிட்ட கொடு. நீ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் அவர் மோசேயை வளர்த்து எடுத்த வண்ணமாய் உன் பிள்ளையை வளர்த்து எடுப்பார். எங்க வாழ்க்கையில தான் செஞ்சோம். என் மகன் ஜோஷுவாவை, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம், இனி என்ன செய்ய போறோம், எப்படி படிக்க வைக்க போறோம், உங்க கையில கொடுக்கிறேன், போய் போர்டிங் ஸ்கூல்ல போட்டோம். ஆனா என் கர்த்தர் அந்த நிமிஷம் தொடங்கி என் மகனை வளர்க்க ஆரம்பித்தார். இன்று அவனுக்கு நாங்க பாட சொல்லி கொடுத்ததில்லை, பேடு வாசிக்க சொல்லி கொடுத்ததில்லை, கிளாஸுக்கு அனுப்புனதில்லை, கீபோர்டு வாசிக்க சொல்லி கொடுத்ததில்லை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எப்ப நாங்க விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு கிளாஸும் அவன் அட்டன் பண்ணதில்லை, அவங்க அம்மாவும் சொல்லி கொடுத்ததில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்றேன், இதுல பெருமை கொள்ள எனக்கு ஒன்றும் இல்லை. என் மகனை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேங்க. எல்லாவற்றிலும் தேறினவனாய் கர்த்தர் ஏன் மாத்தினார்னா, நாங்க விட்டு கொடுத்தோம். ஐயா நீங்க கொடுத்த புள்ள நீங்களே வளங்க. இன்னைக்கு அதான் சொல்லுவோம், அவன் எதிர்காலத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீ விட்டுப்பார். உன் பிள்ளைங்க அழகா இந்த சமுதாயத்திலும் சபையிலும் கர்த்தருக்காகவும் எழுப்பி நிற்பார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் நம்ம? இல்ல இல்ல இல்ல, நோ 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 நோ, நான் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி யாக்கோபு போல ஆசீர்வாதத்தை வாங்கி என் பிள்ளைக்கு கொடுத்துருவேன். ஹலோ, இன்னைக்கு அநேகர் அப்படிதான். குடும்பமா ஆராதி, அதான் தேவன் விரும்புகிறார். மூன்றாவது ஒரு கேட்டகரி இருக்கும், பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருவார். ஏன் பிரதர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 3 சர்வீஸ் வருவீங்களே, என்ன முதல் சர்வீஸ் இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் வந்துட்டாதான் செகண்ட் சர்வீஸ்ல நான் போய் குழந்தைய பார்த்துக்குவேன். யாரு? அந்த அப்பா சொல்லுவார், அந்த அம்மா சொல்லும், அதனாலதான் என் பிள்ளைய விட்டுட்டு நான் வந்திருக்கேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 4 புள்ள கத்துட்டோம், சந்தோஷம் தானே? எட்வர்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்ப பார்த்து கட்டி எப்படி இருந்திருப்பான்னு ஜெயந்தியா படதான் கேட்கணும். சரி, எல்லாம் அங்க இருக்கிறதப்ப கீழே வரும், வேற ஒன்றும் இல்லை. என்ன போலதான் உன் பிள்ளைங்க இருக்கோ. சரி, நன்றாய் கவனி. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகளை சாக்கு சொல்றோம். இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு இது போதும். நான் சொல்றேன்னே, உன் பிள்ளைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தை கொடுக்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன் புள்ள கர்த்தரால் வளர்க்கப்படும். நேற்று ஒரு சகோதரி நம்ம மீட்டிங் வந்தாங்களாம். அவங்க சொல்லிட்டு போனாங்களாம், ஐயோ இங்கே உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்து மிகுந்த சந்தோஷம், அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம், அது நிமித்தம் அநேக வலி வேதனையும் அனுபவிக்கிறோம். ஆனால் இது மற்றவர்களுக்கு தெரியுது. ஏன்னா உலகம், ஐயோ என் பிள்ளைங்கெல்லாம் பொல்லாத வழியில் போயிட்டு இருக்காங்களே. யோசிச்சு பார், இனி வரும் காலங்கள் இன்னும் மோசமாக இருக்க போகுது. உன் பிள்ளைகளை நீ சரியா வளர்க்கலன்னா உன் பிள்ளை உனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மறந்துடாத, தேவ சமூகம் தான். சில நேரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யும், ஆனா கர்த்தர் மாத்துவார். உன் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர. முதல் காரியம் குடும்பமா கர்த்தரை சேவி. இரண்டாவதாய் தொடர்ந்து வாசிமா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும். ஆஹா, வசனம் பாருங்களேன், அழகா தெளிவா சொல்லும், முழு இருதயத்தோடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபா இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இருதயத்துல பாதி ஆஃப் வேற, இன்னொரு ஆஃப் வேற.
பரலோகத்துக்கு பாதி, உலகத்துக்கு பாதி. ஹலோ, இன்னைக்கு இருதயம் அநேகருக்கு அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேர மணித்துளிகளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நீ என்னையே நோக்கி பாருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, சர்வீஸ் டைம்ல ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் ஆஹா இன்னைக்கு டைம் எப்போ முடியும், முடிஞ்ச கையோட நேரா போகணும், நம்ம வாங்கி வச்ச மட்டன்னா இருக்குது, சிக்கன்னா இருக்குது, வேகமா சமைக்கணும், வேகமா லஞ்சை முடிச்சாதான் மத்தியானம் ஒரு புதுசா மூவி வந்திருக்கு அந்த ஷோக்கு போகணும். எது செய்யுது? இந்த முழு இருதயம் ஆஃப் ஒரு பக்கம் வேலை செய்யுது. ஆஃப் இங்கே ஸ்தோத்திரம் 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 சொல்லுது. இன்னைக்கு அநேகர் அப்படி இருதயத்தில் எப்படி இருக்கும்? ஐயோ எனக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பணம் இல்லைன்னா எப்படி? இவர் பேசுவார் பிரசங்கம், நல்லா கவனி, நல்லா கவனி. சபையே காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசு சாமி உனக்கு பணம் கொடுக்கறதுக்கும் சுகத்தை கொடுக்கறதுக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கறதுலாம் அது முக்கியம் அல்ல. உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதுதான் மிக முக்கியமான காரியம். இதெல்லாம் செகண்டரி. ஆனா பிரைமரி எது தெரியுமா? நீ அவரோடு கூட வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புறார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் நம்ம இருதயத்துல? பணம். இன்னைக்கு அநேகர் உட்காந்தே யோசிப்பாங்க, இன்னைக்கு போகணும், அமேசான்ல சேல் போட்டிருக்காங்க, சீக்கிரம் டைம் முடிஞ்சிடும், 10 மணிக்கு சேல் ஆரம்பிக்கும், ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். இல்லனா ஜூடியோ பர் பக்கத்திலே ஆரம்பிச்சிட்டான், வேற சேல் போட்டிருக்கான், எல்லாரும் அல்றானுங்க, சர்ச்சை பக்கத்தில் வச்சு நம்ம போய் வாங்க முடியல, ஷாப்பிங். அநேகருக்கு அப்படிதான் இருதயம். பாதி எங்க இருக்கு? ஆண்டவர் பக்கம், பாதி உலகமாவே இருக்குது. ஒரு சிலருக்கு இங்க ஃபுட்டு சாப்பிட்டா பத்தாது, அதுலயும் ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்ல போடுறான், இந்த குடிசையில சமைக்கிறது சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்யுது? அடுத்த முறை நம்ம தாம்பரத்துக்கு போனா கண்டிப்பா அந்த கடைக்கு போகணும். நாங்க அந்த கடையை சீந்தவே மாட்டோம். ஆனா எவனோ ஒருத்தன் குண்டா நல்ல ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அங்க அப்படின்னா போதும், அவன் பாக்கெட்ல 10,000 சொல்லியிருப்பான், அது ஒன்றும் தெரியாது. நீங்க அநேகர் அப்படிதான். அப்படியே சில பேர் சாப்பாடு சாப்பாடு. ஒரு காலத்துலலாம் வயிற்றுக்கு சாப்பிட்ட, இப்ப ஆசைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யோசிச்சு பார், இன்னைக்கு இருதயம் எங்க இருக்குது? சாப்பாட்டுலேயே தான் இருதயம். சாப்பிட்றது எல்லாருக்கும் தேவைதான், பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனா இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கைங்கிறவனுக்கு பேசி கொண்டிருக்கிறேன், சாப்பாடு தான் வாழ்க்கைங்கிற சொல்றவங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு முழு இருதயம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை ஈஸியாக அந்த சோசியல் மீடியாவில் அநேகர் வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையே சோசியல் மீடியா தான். இப்போ ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்ட்டு. இப்போ பிரசன்னா ஜூலி எடுத்துக்குவோம். பிரசன்னா ஜூலி கை கோத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸோ டிபியோ வச்சுருந்தான்னு அர்த்தம் பிரசன்னா ஜூலி ஹாப்பியாக இருக்காங்க. திவ்யா திடீர்னு துக்கமுகமா, நீ சிரிச்சி சொல்ற பார், திவ்யா துக்கமுகம் இருந்துச்சுன்னா அர்த்தம் ராஜனுக்கும் திவ்யாக்கும் டிஷும் டிஷு சண்டை. திடீர்னு திவ்யா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து போற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா அர்த்தம் என் கணவர் என்னை கைவிட்டாரு. இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு அநேகர் தம்முடைய வாழ்க்கையை இந்த சோசியல் மீடியாவில் அழகா ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். எதுக்கு லைக் கொடுக்குறான், எதுக்கு அவன் கேட்டகரி தான் தெரிஞ்சு போயிடும். அவன் கொடுக்குற லைக் என்ன அர்த்தம்? ஓ நீ இந்த மாதிரி ஆளா, நீ காமிச்சிடுற, நான் உன்னை சர்ச் பண்ண, உன்னை நான் தேடி கண்டுபிடிக்கல. இதெல்லாம் உனக்கு எச்சரிப்பா சபையில் சொல்றேன். இன்னைக்கு அநேகர் நீ யாருன்னு எல்லாருக்கும் காமிச்சிடுற. இப்ப ஜூலி யாருன்னு ஈஸியா நான் டிபியை வச்சோ ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நான் ஜோசியம் சொல்லிடலாம் ஈஸியா அவனை பார்த்து. நம்ம பாஷையில ஜோசியம்னா தீர்க்க தரிசனம். ஜூலியே இன்று கலக்கத்தோடு வந்திருக்கிறாய். ஏன்னா டிபியில் தெரிஞ்சு போச்சு, ஸ்டேட்டஸ்ல தெரிஞ்சு போச்சு எனக்கு. இன்னைக்கு அது அழுவையோடு வந்திருக்குன்னு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க தேவையில்லை. சோசியல் மீடியா எனக்கு உதவி செய்கிறது தீர்க்க தரிசனம் உரைக்க. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் உள்ள என்ட்ராகும் போதே அவனை பத்தி வேகமா சோசியல் மீடியா தெரிஞ்சு கொண்டு இன்னைக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்க இருதயம் இருக்கு? ஆண்டவர் முழு இருதயத்தோடு. மூன்றாவது காரியம், வேகமாய் போகிறேன். மூன்றாவது காரியம், கர்த்தரிடத்தில் திரும்பீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும், நல்லா கவனி, அஸ்தரோத்தம் பிரதான அந்நிய தெய்வமா இருந்தது. அந்த நாட்களில் அஸ்தரோத்தும் பாகால்களும்
பெலிஸ்தியரின் இடத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் அந்த வழிபாடு கடந்து வந்து விட்டது. அது நிமித்தம் அவர்கள் அஸ்தரோத்தையும் பாகால்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, அதை ஏன்ட்டு விலக்கு. ஐயோ பிரதர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், சபையில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த விக்கிரகம் எங்கள் வீட்டில் இல்லை பிரதர். எஸ், ஆனால் விக்கிரகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையை நான் முன்பாய் சொன்ன வண்ணமாய் அவர் நடத்த விரும்புகிறார். நீ நடத்த விடாதபடி நீ தடையாய் இருப்பாய் என்று சொன்னாலே அதுவே உனக்கு விக்கிரகம். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நான் எடுத்துக்கிற முடிவு, நான் செஞ்சிருவேன், நான் சமாளிச்சிருவேன், நான் பார்த்துக்குவேன், எங்க நான் 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 பேச ஆரம்பிச்சாலோ அது நீ விக்கிரகத்திலும், நீ எந்த விக்கிரகத்தில் இருக்கிற இந்த அந்நிய தேவர்களை வணங்குவதிலும் அஸ்திரோத்தை கூட சஞ்சரிக்கிறவளாய் இருப்பாயாக. நன்றாய் கவனி. உன் வாழ்க்கையில நீ நான் எடுக்கிற முடிவு. நான் இன்னைக்கு இன்னொரு விக்கிரகம் வீட்டில் வச்சிருப்பாங்க. என்ன விக்கிரகம் தெரியுமா? அது ஜெருசலேம்லேருந்து அந்த பாஸ்டர் நல்லா ஜொபித்து ஒரு கச்சிப் கொடுத்துருக்கிறாரு. அது காதி கிராஃப்ட்ல வாங்கியிருப்பார் அவரு. நான் சொல்லலாம், சரளா கவலைப்படாத, உன்னுடைய வியாபாரம் இல்லத்துல செழிப்பு வரணுமா, நாளைக்கு வா, அண்ணன் ஜோம் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபைலு, இதை வாங்கிட்டு போய் கீ மட்டும் வாங்குறீங்க, ஃபைல் வாங்க மாட்டீங்களா? நீங்க அநேகர் அப்படிதான். ஊழியக்காரு, அவர் பெரிய ஊழியக்காரு, அவர் ஜோம் பண்ணி கொடுத்த கீ எங்க உடைய கல்லாப்பட்டியில வச்சிருக்கிற. கண்டிப்பா அவர் கல்லாப்பட்டியில் நிரம்பி இருக்கும். யாரு? கீ வித்தவர். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இல்லங்க, எங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் விளக்கிட்டோம், ஆனா அவர் ஞாபகார்த்தமா ஒரே ஒரு போட்டோ மாட்டியிருக்கோம். அவர் கொஞ்சம் தாடி வச்சிருப்பாரு. யார் அவரு? ஆண்ட்ரோன வீட்டில் இருக்கா? போலீஸா? யாருடா அவரு? மோடியா? கத்தாவே, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் மோடி ஆயிட்டார். இன்னைக்கு அனைவரும் வீட்டு தாடி வச்சிருக்காரு. மோடியை சொல்ல, நமக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம்? நான் ஜீசஸ் சொல்றேன். நானு நீங்க அனைவரும் வீட்டு ஜீசஸ் போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு நாள் கூட படத்தை காமிச்சேன். சைனால எப்படிப்பட்ட ஜீசஸை வணங்குறாங்க, ஆப்பிரிக்கால எப்படிப்பட்ட ஜீசஸ் வணங்குறாங்க, ஏசியால எப்படிப்பட்ட ஜீசஸ் வணங்குறாங்க. ஜீசஸ்க்கு ஆக்சுவலா உருவமே இல்லை. ஆனா என்ன செய்யறான்? இவங்களா உருவத்தை வணைந்து இல்ல ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன். விக்கிரகம் அகற்று. ஏன் உன் வீட்டில் சிறையிருப்புகளை என்ன மாட்டிக்கிற? உன்னை அறியாமலும் சிறையிருப்புகளை ஏன் இருக்கிற? இன்னைக்கு அநேகர் ஜெருசலேம் வந்து கொண்டு வந்த மண்ணு, ஜெருசலேம் கொண்டு வந்த ஆயில் எல்லாம் அப்படி பத்திரமா வச்சிருப்பான். அப்படியே ரேக்ல வச்சிருப்பாங்க. சம்டைம் வாங்க நடக்கும். முத நாள் நீ செய்வ, அடுத்த நாள் உன் புள்ளன செய்யும். அங்க நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எது பக்கத்துல? ஜெருசலேம் ஆயில் ஸ்தோத்திரம் சொல்லும். மூணாவது உன் பேரன் வந்து அதுல பூவை போடுவான். இதான் நடந்துச்சு. இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. விட்டு விலகு, விட்டு விலகு. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காரியத்தை இன்னும் அதை பத்தி நிறைய பேசலாம். நேரம் ஷார்ட் ஆகணும், வேகமாக முடிக்கிறேன். 4வது காரியத்துக்குள்ளாக வேகமாய் போலாம். தொடர்ந்து வாசிமா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஏன் வார்த்தை எழுதணும்? அவர் ஒருவருக்கு மாத்திரம் நாவு திறக்கப்படணுமா? இன்னைக்கு அநேகர் எழும்பி இருக்காங்க. எப்படி எழும்புறாங்க? பகல்ல அவர்கள் கர்த்தருக்காகவும் இரவுகள்ல உலகத்துக்காகவும் வாழ்றவங்க. பகல்ல ரீல்ஸ் பண்றான், நைட்ல ரீல்ஸ் பண்றான். பகல்ல ரீல்ஸ் எப்படி? அழகான பாடல், பரலோகத்தை பத்தி ஒரு பாட்டு பாட, மலை போல இன்பம் என்னை சூழும் போது அது வாசிச்சு வர பாடும்பொழுது பாத்தீங்கன்னா உருக்கமா பாடுவான். நம்பாளுங்க அப்படியே ச்சே என்னமா உருக்கமா பாடுறான். நிறைய பேர் ஏமாந்து போகாத, ஏமாந்து போகாத. இன்னைக்கு அநேகர் அவங்களுடைய வேதம் சொல்லுகிறது அவங்களோட கடியினால அறிவாயா அவன் வாழ்க்கை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வேற ஏதாவது, மேபி அதற்கு ஜோசப் சார்ல்ஸ்னு பேர் வச்சுக்க. ஏன் வந்த பேரையே சொல்லணும் நான். ஜோசப் சார்ல்ஸ்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டு ரீல்ஸ் தான் ஓடுது. கிளாடிஸ் சார்ல்ஸ் சொல்லி இன்னொரு ரீல்ஸ் ஓடுது. அதே பர்சன்
ஆனா அந்த பாட்டு என் மனைவியை பாட சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? நைட் ஆனா பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கே வேற மாதிரி இருக்கும், அதுலயும் ஏதாவது வெளி உலகத்தான் பாடுகிற பாடலை இவங்க பாடிக்கிட்டு அவனுங்களா நினைத்து கொண்டு, அவன் வெள்ளையா இருப்பான், அவன் கருப்பா இருப்பான், ஆனாலும் நினைச்சுக்குவான் என்ன ரீல்ஸ் ஒன்னு, அதே ஆத்துமா அதே வாய், எதை நினைக்கிறோம்? மகனே மகளே, அதற்கு நம்ம பாருங்க முதல்ல லைக்க போடுவானுங்க பாரு. வசனம் ஜெயமினிஸ்டன் டெய்லி வரும், அதை பார்த்து அப்படி ஸ்கிப்பு. ஆனா வேண்டாத, விளங்காத, தேராத, கீழ்படியாத லைக். இத மாதிரி நைட்டு பகலும் வேஷம் போடுறவங்களுக்கு இன்னைக்கு உன் நாவை கர்த்தர் பக்கமா திருப்பு. உன் வீட்டில் எந்த பாட்டை ஒலிக்க விடுற, கர்த்தர் பாட்டை பாடு, கர்த்தருடைய சாங்கை கேளு. இன்னைக்கு என்ன செய்யறோம்? யாருக்கும் தெரியாம காதுல, இன்னைக்கு எல்லாத்தையும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இதெல்லாம் பிசாசு உருவாக்கி வச்சிருக்கான். நீ நினைக்கிற நான் செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். அதையும் வார்த்தையா ஒரு நாடகமா போட்டாச்சு, பிரசங்கமும் பண்ணியாச்சு, நாடகமா வந்துருச்சு. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஊழியர்களுக்கு தெரியாது. நீ எவ்வளவு கோலம் மறைச்சு செஞ்சாலும் பரலோக பார்வையில மறைக்கவே முடியாது. வேதம் சொல்றது எல்லாம் நிர்வாணமா இருக்கிறதா. மகனே மகளே, சிறையிருப்பிலிருந்து வெளியே வர உன் நாவை அவர் பக்கமா திருப்பு, அவர் பக்கமா திருப்பு. இன்னைக்கு அநேகர் இல்லை பிரதர், நாங்களாம் கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கிறோம், மனுஷ ஆராதனை எங்க வீட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லுவான். ஆனா மனுஷ ஆராதனை இல்லைன்னு சொல்றவன் ஆனா மனுஷனை ப்ளீஸ் பண்றதுக்காக என்ன வேணா செய்வான். சண்டே பிரதர், சண்டே தான் எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, எங்க 4 சேர் காலியா இருக்கு, எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாம் அங்கே போயிட்டோம், அடுத்த சண்டே வந்தால் ஜீசஸை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வருமா? திருப்பி கல்யாணம் நடக்குமா? எங்க நடக்குது? திருச்சியில் உள்ள சமயபுரத்தில் போயிட்டு வா. ஸ்தோத்திரம். ஏன்? ஐயோ எங்க அண்ணன் கோச்சுக்குவார், எங்க தங்கச்சி கோச்சுக்கும். பிரசங்கம் பண்ணுகிற போது என் மேல உங்களுக்கு வெறுப்பா கூட இருக்கலாம், ஆனா நாளை தினம் பரலோகத்தை நிற்கும் பொழுது என் கையை காமிப்பேன், ஆண்டவரை நீ சொன்னதெல்லாம் என் ஜனங்களை சொல்லி கொடுத்துட்டேன், கேட்காததும் கேட்பதும் உம்முடைய ஜனங்களை நீங்க நியாயம் விசாரிச்சுக்கங்க. திவ்யா புரியுதா? புரியுதா தங்கச்சி? சொல்லி முடிச்சிடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீனும் உன் மனைவி கொட்டு, உன் பிள்ளைய கொட்டு உள்ள போ, இவங்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். அப்படியா? இல்ல இல்ல. ஏன் தெரியுமா பிரசங்கம் பண்றோம்? நம்ம எல்லாரும் அவர் சமூகத்தில் பிரவேசிக்கணும், நம்ம எல்லாரும் நிக்கணும். போய் நல்லா கவனி, 1,00,000 ஆத்துமா இருந்து அந்த சபையில 1000 ஆத்துமா மாத்திரம் பரலோகத்துக்கு போச்சுன்னா அந்த ஊழியம் ஃபெயிலியர். 400 ஆத்துமா இருந்தது, 400 பரலோகத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இந்த ஊழியம் ஜெயம் பெற்ற ஊழியம். அதுதான் பேசிட்டு இருக்க. ஐயா உன் மேல அன்புல பேசுறேன், உன் மேல உள்ள நேசத்துல பேசுறேன். நம்ம சிறையிருப்புல வாழ்ற கர்த்தரும் விரும்பல, நீ வெளியே வரணும். மனுஷனை ப்ளீஸ் பண்ணாத. நீ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு வேதம் சொல்லுகிறது. மனுஷனை ப்ளீஸ் பண்ண நினைக்காத. எல்லா இடத்துலயும் கைவிடுறவன் யாருன்னா உலகத்திலேயே மோசமானவன் மனுஷ ஜாதி தான், கைவிட்டுருவான். ஆனா உன்னை எப்பொழுதும் நேசிக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். அவரை பிடிச்சுக்க. இந்த காரியத்தை நீ உன் வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது சிறையிருப்பு உன் வாழ்க்கையில இருக்காது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் எழுந்து நின்று எபினேசர் இந்த மாதம் முழுவதும் நடத்த நம்மை நாமே விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுப்போம். பரலோகத்தின் தெய்வம் நம்மை ஆட்கொண்டு நம்மளை நடத்த நம்ம விட்டு கொடுப்போம். சாமி நாங்கள் விட்டு கொடுக்கிறோன்னு சொல்லி சிறையிருப்பை மாற்ற நீர் எங்களுக்கு மத்தியில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் உள்வாங்கி ஆண்டவரே செயல்பட எங்களுக்கு கிருபையும் பலனும் கொடுங்கன்னு சொல்லி அவற்றை விட்டு கொடுப்போம்.
குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். சிறையிருப்பை முறிக்கத்தக்கதான உடைய வார்த்தை என் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். சத்ருவானவன் இந்த வார்த்தையை பறிக்காதபடி இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குள்ளாய் நிலை பெற்று அது கனி கொடுக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் சந்தோஷம் வருகிற வார நாள் முழுவதும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும். தெய்வத்தினுடைய நடத்துதல் எபினேசர் என் பிள்ளைகளை வருகிற வார நாட்களில் நடத்துங்க. பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நெருக்கமான சூழ்நிலையை மாற்றிக் கொடுங்க. தயவா இரக்கமா என் பிள்ளைகளை நடத்துங்க. வார நாள் முழுவதும் வசிக்கிற இல்லத்தையும் செய்கிற வேலையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க. என் பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். சமாதானம் சந்தோஷம் பெரிதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எபினேசர் கரத்துக்குள்ளாய் கொடுக்கிறேன். எபினேசர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இந்நாள் தொடங்கி வருகிற வார நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். வாழ்த்தும் போது சொல்லுங்கள், எபினேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கடந்து செல்லுங்கள். எபினேசர் உங்களோடே கூட இருப்பாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வெளியே அரேஞ்ச் ஆகியிருக்கிறது, வாங்கி பயன்பெறுங்கள்.